வணக்கம். ஏப்ரல் 22ஆம் தேதி இன்னைக்கான இரண்டாவது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது, வெள்ளிக்கிழமை யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்ல தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. தொடர்ச்சியாக 6வது நாள் யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்ல க்ளோஸ் ஆகியிருந்த செய்தி நம்ம வீக்கெண்ட்லேயே பார்த்துருந்தோம். யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் பெரும்பாலும் ரெட்ல தான் க்ளோஸ் ஆகியிருந்தது வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.5% அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்கிரீன்ஷாட். இப்போ நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி 0.5% நிஃப்டி கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இந்தியாவில் கோடைக்கால வெப்பநிலை இயல்பை காட்டிலும் அதிகமாக இருக்குன்னு இந்தியா மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இயல்பாக இருக்கக்கூடிய அதிகபட்ச வெப்பநிலையை காட்டிலும் அதிகமாக இருக்கும் ஏப்ரல், மே, ஜூன்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால கன்சூமர் டியூரபிள்ஸோட டிமாண்ட் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது ஏசியில். இதனால் பயன்பெறும் ஸ்டாக்ஸ் எவை வோல்டாஸ், டாடா நிறுவனம் பயன்பெறும்னு சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். யூபிஎஸ் அவங்க டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்காங்க, இரட்டிப்பாக்கியிருக்காங்க, ரேட்டிங்கும் உயர்த்தி இருக்காங்க, அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. முன்ன நியூட்ரல் ரேட்டிங் இருந்திருக்கு, அதை அப்கிரேட் பண்ணி பை ரேட்டிங்காக கொடுத்துருக்காங்க. இப்போ ரூம் ஏசி மார்க்கெட் ஷேர் வோல்டாஸ் கைவசம் 23% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க யூபிஎஸ். அவங்க சொல்லியிருக்கிற டார்கெட் ₹1800. முன்ன அவங்க சொல்லியிருந்த டார்கெட் ₹885. டார்கெட் ப்ரைஸை இரட்டிப்பாக்கியிருக்காங்க யூபிஎஸ் வோல்டாஸ் நிறுவனத்திற்கு. அடுத்து பயன்பெறும் ஸ்டாக் ப்ளூ ஸ்டார். ரெசிடென்ஷியல் ஏசி சேல்ஸ் Q1 FY25ல 25% அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட். அவங்க எதிர்பார்ப்பாக இருக்கு. கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் CNBC TV18 கொடுத்த பேட்டியிலிருந்து கிடைத்த தகவல். அவங்க கைவசம் இப்போ மார்க்கெட் ஷேர் 35% இருக்கு. CNBC TV18லிருந்து கிடைத்த மற்றொரு தகவல் என்னன்னா, இந்தியன் கமர்ஷியல் ரெஃப்ரிஜரேஷனுடைய மார்க்கெட் ₹10,000 கோடி எட்டும் அடுத்த 4 ஆண்டுல, அதாவது இரட்டிப்பாகும் அடுத்த 4 ஆண்டுலன்னு சொல்லியிருக்காங்க CNBC TV18ல. மத்திய அரசுடைய ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் வழியாகவும் இந்த செக்டர் பயன்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நவம்பர் 2021 தான் அறிமுகம் செய்கிறாங்க இந்த PLI ஸ்கீமை. இது வழியாக ₹4,614 கோடி முதலீடு செய்யப்பட்டிருப்பதாக அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. கூடவே டிவிடெண்டும் வெளியிட்டிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹10. ரெக்கார்ட் டேட் பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ₹3,153 மில்லியன். குவார்டர் ஆன் குவார்டர் 10%, இயர் ஆன் இயர் 25% அதிகரிச்சிருக்கு. கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல ரெவென்யூ ₹25,905 மில்லியன். குவார்டர் ஆன் குவார்டர் 4%, இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. ஹிந்துஸ்தான் ஜிங்குக்கு புரோக்கரேஜஸ் என்ன ரேட்டிங், என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்க? மோதிலால் ஓஸ்வால் நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹370. நுவாமா இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் பிரைஸ் உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொல்லியிருந்தது ₹257, இப்போ ₹340. ஜொமேட்டோ குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க பிளாட்ஃபார்ம் ஃபீயை மறுபடியும் உயர்த்தி இருக்கிறாங்க. 25% உயர்த்தி இப்போ ₹5 ஒரு ஆர்டருக்குன்னு கொண்டு வந்திருக்காங்க பிளாட்ஃபார்ம் ஃபீயை. அதே போல் இன்டர்சிட்டி லெஜண்ட் சேவையை அவங்க நிறுத்தி இருக்கிறாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீயை எப்போ அறிமுகம் செய்திருக்கிறாங்கன்னா, ஆகஸ்ட் 2023 அறிமுகம் செய்திருந்தாங்க ₹2. பின்னர் அது ₹3 உயர்த்தப்பட்டது. அப்புறம் ஜனவரி 1ஆம் தேதி ₹4 உயர்த்தப்பட்டது. ஆனால் அதற்கு முன்னாடி டிசம்பர் 31ஆம் தேதி நியூ இயருக்கு முன்னாடி நாள் ₹9 போட்டிருந்தாங்க. இப்போ அதை ₹5 உயர்த்தி இருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். JSW எனர்ஜி குறித்து CNBC TV18லிருந்து கிடைத்த ஒரு தகவல். சோலார் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு NTPC கிட்ட இருந்து. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனமான JSW நியோ எனர்ஜிக்கு தான் இந்த ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க CNBC TV18ல. வோடஃபோன் ஐடியா FPO ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் இன்னைக்கு முடிவுக்கு வருது. ஏப்ரல் 22ஆம் தேதி 3வது நாள் இன்னைக்கு. 2வது நாள் முடிவில் ஒட்டுமொத்தமாக எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்தது? 49% சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்தது. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்க ஆதித்யா பிர்லா சன் லைஃப் AMCயுடன் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அக்ரிமெண்ட்ல கையெழுத்திட்டு இருக்காங்க. இது வழியாக ஆதித்யா பிர்லா சன் லைஃப் AMCயுடைய மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்ஸ் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு விற்பனை செய்வாங்க. டாடா கம்யூனிகேஷன்ஸ் வெள்ளிக்கிழமை 8வது நாளாக தொடர்ச்சியாக கீழே விழுந்திருக்குன்னு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். இப்போ புரோக்கரேஜஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க? மோதிலால் ஓஸ்வால் நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹1910. நுவாமா இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் விலை ₹2200.
இர்கான் இன்டர்நேஷனல் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் லக்னோ டேக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 43 கோடி ரூபாய் கட்ட சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. ருஷில் டெக்கர் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் ருஷில் மோண்டால் பிளை. அவங்களுடைய கமர்ஷியல் ப்ரொடக்ஷனை துவங்கி இருக்கிறாங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய தொழிற்சாலையில் தான் இந்த கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் துவங்கி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. பிளைவுட்டுக்கானது. PVV இன்ஃப்ரா லிமிடெட் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இன்ட்ராடேல 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியிருக்கு. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட்டும் இருக்கு. ஏப்ரல் 29ஆம் தேதி போனஸ் மற்றும் ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்து முடிவெடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க PVV இன்ஃப்ரா லிமிடெட். ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களுடைய ஒரு மருந்துக்கு USA முன்னவே அனுமதி வழங்கியிருந்தாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ USAல அந்த மருந்தை அறிமுகம் செய்யறாங்க. ஓவர் ஆக்டிவ் பிளாடர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து இது. வீக்கெண்ட்ல நாம செய்தி பார்த்திருந்தோங்க. லூப்பினும் இதே மாதிரியான ஒரு மருந்து அறிமுகம் செய்யறாங்க USAல. இப்போ ஜைடஸ் லைஃப் சயின்சஸும் இதே சிகிச்சைக்கு ஒரு மருந்து அறிமுகம் செய்யறாங்க USAல. இதற்கான உற்பத்தி அகமதாபாத் ஆலையிலிருந்து நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். ஹிந்துஸ்தான் யூனிலீவருக்கு பிரபுதாஸ் லீலாதர் பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 2600 ரூபாய். கொடுத்திருக்கிற கால அளவு அடுத்த சில நாட்கள். இப்போ 2234 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஹிந்துஸ்தான் யூனிலீவர். எஸ்காட்ஸ் குபூட்டா தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. டிராக்டர் விலையை உயர்த்த போறதாக சொல்லியிருக்காங்க. மே 1ஆம் தேதியிலிருந்து விலையை உயர்த்துறாங்க. எவ்வளவு உயர்த்த போறாங்கன்னு சொல்லிங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு ஜியாகிரபி லொகேஷனும் பொறுத்து அது மாறும்னு சொல்லியிருக்காங்க எஸ்காட்ஸ் குபூட்டா. அலோக் இண்டஸ்ட்ரீஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. நஷ்டம் அறிவிச்சிருக்காங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல 216 கோடி ரூபாய் நஷ்டம். போன வருடம் இதே குவார்டர்ல 298 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்திருக்காங்க. நஷ்டத்தை குறைச்சிருக்காங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ல 6% விழுந்திருக்கு. எண்ணிக்கை 1469 கோடி ரூபாய். IREDA இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. CNBC TV 18 கிடைத்த தகவல் இன்ட்ராடேல 12% அதிகரிச்சிருக்கு. ரெக்கார்ட் ஹை பக்கத்தில் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கிற முக்கிய காரணம் Q4 டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க. மார்ச் குவார்டர்ல அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ல 27% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 59,698 கோடி ரூபாய். அசெட் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சீக்வென்ஷியல் பேசிஸ்ல கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 2.36% எட்டியிருக்கு. போன குவார்டர்ல 2.9% இருந்தது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. 1% பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது 1%. 2.85% முன்ன இருந்தது 1.84%. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ல 32% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது ஃபிளாட்டா இருந்திருக்கு. எண்ணிக்கை 337 கோடி ரூபாய். அல்ட்ராடெக் சிமெண்ட்டுக்கு மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 11,600 ரூபாய். நம்ம வீக்கெண்ட்ல செய்தி பார்த்திருந்தாங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் இந்தியன் சிமெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு கிரைண்டிங் யூனிட்டை வாங்கியிருக்காங்கன்றது இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். சரியானதான்றது. குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் குறித்து மின்ட் பத்திரிகையிலிருந்து கிடைத்த ஒரு தகவல். இன்னைக்கு 20% லோவர் சர்க்கியூட் எட்டியிருக்கு. கீழே விழுந்திருக்கு கம்பெனி. என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா PNGRB டேரிஃப் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. PNGRB அப்படின்றது பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்டு. அவங்க அந்த டேரிஃபை குறைச்சிருக்காங்க. பிரஷர் டிரான்ஸ்மிஷன் டேரிஃபை குறைச்சிருக்காங்க. 47% குறைச்சிருக்காங்க. இது குஜராத் பைப்லைன் நெட்வொர்க் ஆனது. 34 ரூபாயாக இருந்தது ஒரு MMBTUக்கு. அது இப்போ 18.1 ரூபாயாக மாற்றிருக்காங்க. 18 ரூபாய் 10 பைசாவாக குறைச்சிருக்காங்க. இப்போ புரோக்கரேஜஸ் என்ன ரேட்டிங் கொடுத்திருக்காங்க? டார்கெட் கொடுத்திருக்காங்க குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட்டுக்கு. சிட்டி செல் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 295 ரூபாய். நோமுரா ரேட்டிங்கை டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. பைல இருந்து ரெடியூஸ் ஆக கொண்டு வந்து டார்கெட் பிரைஸ் 320. கோடெக் செக்யூரிட்டிஸும் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. பை ரேட்டிங் இருந்து ரெடியூஸ் ஆக குறைச்சிருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 360 ரூபாய். HDFC AMC ரிசல்ட்டுக்கு பிறகு ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 4300. மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க HDFC AMCக்கு. எதிர்பார்க்கிற டார்கெட் 3325 ரூபாய். HDFC பேங்குக்கு ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 1880 ரூபாய். தற்போதைய லெவலில் இருந்து 23% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. விப்ரோக்கு JP மார்கன் தொடர்ந்து நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 480. தற்போதைய லெவலில் இருந்து 3% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. விப்ரோ ரிசல்ட் ரியாக்ஷனாக இருந்திருக்கலாம். ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? விப்ரோ இன்ட்ராடேல 3% அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம காலையில் 11 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. HDFC பேங்க் வாலட்டைலாக இருந்திருக்கு. 2% பாசிட்டிவ், 1% நெகட்டிவ். ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரிலையன்ஸ் கம்பெனி 6% அதிகரித்தது. பிறகு 4% நெகட்டிவ் இருந்தது. வாலட்டைலாக இருந்திருக்கு. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 4% இன்ட்ராடேல அதிகரித்தது. HDFC AMC வாலட்டைலா இருந்திருக்கு. 1% பாசிட்டிவ், பிறகு 2% நெகட்டிவ். பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் வீழ்ச்சியை பார்த்திருக்கு. இன்ட்ராடேல 7% விழுந்திருக்கு. அலோக் இண்டஸ்ட்ரீஸ் இன்ட்ராடேல 4% விழுந்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.